அரஃபா நோன்பு அப்படின்னா என்ன, அதை எப்போது வைக்கணும், அந்த நாளுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துல்ஹஜ் 9வது நாள் தான் இந்த அரஃபாவுடைய நாள். இந்த நாளில் நோன்பு வைக்கிறது அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு காட்டி தந்த சுன்னத்தாகும். ஹஜ் பெருநாளுக்கு முந்தைய நாள் தான் இந்த அரஃபாவுடைய நாளாக இருக்கு. அரஃபா நோன்பின் நியத். அரஃபாவுடைய நோன்பை வைக்கிறதுக்கும் சரி திறக்கிறதுக்கும் தனித்தனியாக துவா நியத் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அரஃபாவுடைய நோன்பை அல்லாஹ்விற்காக வைக்கிறேன்னு மனதளவில் நியத் செஞ்சு, அரஃபாவுடைய நோன்பை அல்லாஹ்விற்காக திறக்கிறேன்னு நியத் செஞ்சு திறந்துக்கலாம். அரஃபா நோன்பு வைக்கிறதுனால நமக்கு என்னென்ன சிறப்புகள் கிடைக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அரஃபா நாள் நோன்பு கடந்து போன ஓராண்டு மற்றும் எதிர்வரும் ஓராண்டு நிகழும் சிறு பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இந்த அரஃபாவுடைய நாள்ல தான் அல்லாஹ் நரக விடுதலையை அதிகமா மக்களுக்கு அளிக்கிறான். இதை தவிர வேற எந்த ஒரு நாளையும் அளிக்கல அப்படிங்கிறதை உறுதிப்படுத்துறான். மேலும் துவாக்கள்ல சிறந்த துவா அரஃபாவுடைய நாள்ல கேட்கக்கூடிய துவா அப்படிங்கிறதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவ்வளவு சிறப்புகள் பெற்ற இந்த நோன்பை வைத்து அதிக அளவில் அன்னைக்கு நம்ம துவாக்கள் செஞ்சு பாவமன்னிப்பு